ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம கீ ரைஸ் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதோட ஃபைனல் அவுட்புட் வந்து இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல், ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் வீட்டில் அப்படின்னா டக்குன்னு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து அதுக்கு தேவையான பொருள்லாம் இதுதான். கொஞ்சம் வந்து பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் வந்து ஒரு 4-5 பச்சை மிளகா, தக்காளி ஒரு 3 தக்காளி, மல்லி, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. தென் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, ரொம்ப சின்னதாக கட் பண்ணிக்கோங்க லேசாக. அப்புறம் கேஷ்யூ கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ரைஸ். ஃபஸ்ட் வந்து பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு கீ வந்து சேர்த்துக்கோங்க. நெய் ஊற்றிக்கோங்க, ஏன்னா இது வந்து நெய் சோறு. ஸோ நெய் தான் நம்ம வந்து சேர்த்துக்கணும். நெய் வந்து கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆகணும். தென் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கேஷ்யூ, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரெஞ்சு, இது என்னது, அது என்ன சொல்லுவாங்க, பிரியாணி இலை எல்லாமே சேர்த்துக்கோங்க. தென் வந்து நம்ம மல்லி, புதினாவே அந்த கீலேயே தான் போடணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அந்த கீலேயே போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த அந்த புதினாவும் மல்லியும் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும், அந்த நெய்யிலேயே காணாமல் போகணும். நல்லா ஃப்ரை ஆகி மொறுமொறுன்னு ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். தென் வந்து மொறுமொறுன்னு ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஆனியன் வந்து சேர்த்துக்கலாம். ஆனியனும் சேர்த்துட்டு அதுவே நல்லா வதங்கணும். ஸோ வந்து ஆனியன் வந்து நீங்கள் ரொம்ப லேசாக வெட்டினீங்கன்னா அது சீக்கிரமாக வேகும். ரொம்ப திக்காக கட் பண்ணிடாதீங்க, ரொம்ப லேசாக லைட்டாக கட் பண்ணுங்கள். ஸோ வந்து சீக்கிரம் வேகலை அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக சால்ட்டு போட்டுக்கோங்க, வெந்துடும். இந்த அளவுக்கு ஆகணும். ஆனதும் பார்த்திங்களா, நானே வந்து லேசாக தான் வெட்டினேன், ஆனாலுமே வந்து வேகவே இல்லை பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் டொமேட்டோ, ஒரு 4-5 பச்சை மிளகா, அதையுமே வந்து வெட்டி அதில் வந்து போட்டுக்கோங்க. போட்டு அதுவுமே நல்லா அந்த டொமேட்டோவும் அந்த வெங்காயமும் நல்லா மெர்ஜ் ஆகிற மாதிரி நல்லா வந்து வேகணும். தென் வந்து அந்த கீலேயே வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ ரைஸ் போடுறீங்கிறத பொறுத்து. நான் வந்து 1/2 kg போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு தான் நான் இப்போ அளவு வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஸோ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த நெய்யிலேயே வந்து வேகணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும். ஸோ வந்து அதையுமே நல்லா வதக்கிக்கோங்க. தென் வந்து நம்ம தேவையான சால்ட் வந்து சேர்த்துக்கலாம். நேரம் நீங்கள் முன்னையே வெங்காயத்துக்கு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லை இப்போ சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா, நான் அப்போ ஒரு ஸ்பூன் போட்டேன், இப்போ ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ வந்து அதையுமே போட்டு நல்லா வந்து கிண்டிட்டு தேவையான அளவு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 1 கப் ரைஸ்க்கு 1 கப் தண்ணி, 2 கப் தண்ணி. 1 கப் ரைஸ் போடுறீங்கன்னா 2 கப் தண்ணி, அதே கப்பில் 2 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. சரிங்களா, நான் வந்து அளவு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தக்கன தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுட்டு, சரி அதுக்கப்புறம் வந்து அது கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ வந்து இப்போ கொதிச்சிருச்சு. நம்ம வந்து ரைஸை வந்து ஒரு 1/2 அன் ஹவர் போல் ஊற வச்சுருக்கோம். ஸோ வந்து அந்த ரைஸை இப்போ சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து சீரக சம்பா அந்த மாதிரி ரைஸ் எடுத்துக்கோங்க. துளசி ரைஸ்னு ஒரு ரைஸ் இருக்குது, அதை எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி துளசி அரிசி தான் வாங்கியிருக்கேன். ஸோ வந்து அதையுமே அதில் வந்து சேர்த்துக்கோங்க. அது வந்து கொஞ்சம் ஊறி இருந்துச்சுன்னா தண்ணி வந்து நம்ம கம்மியாக சேர்க்குறோமா, ஸோ வந்து அது டக்குன்னு வேகிறதுக்கும் அந்த தண்ணி இதுவும் வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆகும். ஸோ வந்து கொஞ்சம் வந்து ஊற வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி ரைஸ் போட்டு பண்ணுங்கள். எல்லா ரைஸுமே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வந்து நம்ம ரைஸ் வந்து நல்லா சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டு தென் வந்து நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சதுக்கப்புறம் தீயை வந்து நல்லா கேஸ் வந்து ஃபுல்லாகவே வச்சுருங்க. அப்போ தான் வந்து நல்லா கதன்னு கொதிக்குங்க. பார்த்திங்களா, இந்த தண்ணி கொஞ்சம் வத்துற வரைக்குமே நீங்கள் ஃபுல் இது கேஸ்லேயே வச்சுக்கலாம். வச்சிங்கன்னா இந்த மாதிரி தீ கம்மி, அந்த வந்து நல்லா கொதித்து தண்ணி வற்றினதுக்கப்புறம் கேஸ் வந்து கம்மி பண்ணிடுங்க. கொஞ்சம் நேரம் தம்மில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி கீ ரைஸ் உங்களுக்கு ரெடி.